திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாட்டை கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த பாட்டை எழுதினவரு கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள். சிவகங்கைக்கு பக்கத்துல கீழப்பூங்குடிங்கிற கிராமத்துல பிறந்து முருகவேல் காந்தி அப்படிங்கிற பேரை சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பூவை செங்குட்டுவன் அப்படின்னு அவர் மாத்திக்கிட்டார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை அப்படிங்கிற ஒரு பாடல். நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிற ஒரு பாடல். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏடு தந்தானடி தில்லையிலே என்ற ஒரு பாடல். இப்படி பல பாடல்களை தந்த மிகச்சிறந்த கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள். நிறைய பக்தி பாடல்களை தந்திருக்கார். அதுல ஒரு முக்கியமான பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்ங்கிற பாடல். இந்த பாட்டை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் முருகனை பத்தி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்காக அவர் எழுதின பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்ங்கிற பாடல். இந்த பாட்டை சூளமங்கலம் சகோதரிகள் ஒரு விழால இறைவணக்க பாட்டா பாடுறாங்க. அந்த விழாவுக்கு போயிருந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டை கேட்டு நான் எழுதியிருந்தா கூட இப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்க முடியாதுன்னு மனம் திறந்து பாராட்டி இருக்காருன்னா கவியரசு கண்ணதாசனுடைய பரந்த மனசை நீங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம். அதோட அவர் நிக்கலைங்க. அந்த விழாவுக்கு வந்திருந்த ஏபி நாகராஜன் தயாரிப்பாளர் அவரை கூப்பிட்டு கந்தன் கருணைங்கிற படத்துல இந்த பாட்டை அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல ஒரு சிறு திருத்தம் மட்டும் அவர் மேற்கொண்டிருக்காரு. என்னன்னா சென்னையிலே கந்த கோட்டம் உண்டு அப்படின்னு ஒரு வரி வரும். அதை திருத்தி இருக்காரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஏன்னா இது புராண காலத்துல இந்த இடத்துக்கு சென்னைன்னு பெயர் கிடையாது. அதனால சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு அப்படின்னு அதை மாற்றி அந்த பாட்டை அப்படியே படத்துல வச்சிருக்காரு கவியரசு கண்ணதாசன். இந்த பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருக்கார், ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார். அதாவது திருப்பரங்குன்றத்தில் முருகர் சிரித்தால் அது எப்படி திருத்தணியில எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதற்கு நம்முடைய கவிஞர் சுரதா அவர்கள் சொல்லியிருக்கார், மலை என்பதுக்கு இன்னொரு பெயர் சிலம்பு. சிலம்பு என்றால் ஒலித்தல் என்ற அர்த்தம். இயற்கையாகவே ரெண்டு மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் குறைவாக இருந்தா ஒரு மலையில பேசுறது இன்னொரு மலையில எதிரொலிக்கும் தானே அப்படின்னு அவர் சொன்னார். அதை இன்னும் எளிமைப்படுத்தி நான் ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை பாராட்டுறாருன்னு வைங்களேன், அது அந்த வகுப்பறையோட முடிந்து விடுகிற செய்தி அல்ல. பிற்காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாணவன் சாதிக்கும் பொழுது இந்த பாராட்டு அவனுக்கு தன்னம்பிக்கையாக மாறி இருக்கும். வகுப்பறையில் கிடைத்த பாராட்டு தன்னம்பிக்கையாக வாழ்க்கையில் எதிரொலித்திருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் சூரனை வதம் செய்துவிட்டு வெற்றியோடு அமர்ந்த இடம் திருப்பரங்குன்றம். அந்த வெற்றி திருத்தணியிலே அமைதியாக ஞானமாக எதிரொலிக்கிறது என்று எனக்கு படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தால் திருப்பரங்குன்றத்தினுடைய மலையில முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கருவறை என்பது குகைக்குள்ள போய் நீங்க எது பேசினாலும் சரி சிரித்தாலும் சரி அந்த குகை முழுக்க அது எதிரொலிக்கும். காற்று வெளியில அண்ட வெளியில ஒரு மந்திரத்தை சொல்றதை விட ஒரு குகைக்குள்ள போய் மந்திரம் சொல்லுகிற போது அதனுடைய அதிர்வெண்கள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் குகைக்குள்ள போய் அவங்க தியானம் பண்ணாங்க, மந்திரங்களை உச்சரிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட முருகப்பெருமான் குகைக்குள்ளே இருந்து கொண்டு சிரிக்கிற அந்த சிரிப்பு நிச்சயம் எதிரொலிக்கும் இல்லையா? இதையெல்லாம் உள்வாங்கித்தான் இந்த பாடல் வரியை நம்முடைய கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.